பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கலாம், ஹெல்த்தியா சாப்பிட்லாம் அப்படின்னு நெனச்சா, இங்க எது ஹெல்த்தி அப்படின்னே தெரியல. ஒவ்வொரு தடவையும் தட்டுல சோறு போட்டு சாப்பிடும்போது பயமா தான் இருக்கு. இருந்தாலும் சோறு சாப்பிடாம இருக்க முடியல. குவான்டிட்டிய மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். மதிய லஞ்சுக்கு சாம்பார், கீரை பொரியல் கூடவே சொரக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எண்ணெயில கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சைஸ் சொரக்காய் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல், மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டைம் தான் ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். உண்மையிலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது வெறும் சாதத்தோடு சாப்பிடும்போது. வாடி போன வெண்டைக்காவும் முத்தி போன கத்திரிக்காயும் கிடந்தது. அதில் வத்தல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காயில் தயிர், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியும் கத்திரிக்காவை ஒரு கொதி வரையிலையும் வேக வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன்.